என் இனிய தமிழ் மக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷியின் அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் தொடர்ச்சியாக கர்ப்பகிரிகை என்ற தலைப்பில், அது 2ஆம் தந்தத்தில் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற விஷயங்களை பற்றி திருமூலர் என்ன பாடியிருக்காரு என்ற ஒரு பாடல் எடுத்து பார்ப்போம். தாய் தந்தையர் உறவால் கர்ப்பம் உண்டாகிறது. அந்த கர்ப்பப்பையில் இருக்கும் சிசு படிப்படியாக வளர்ந்து 10 மாதத்தில் ஒரு முழு குழந்தையாக வருகிறது. ஒரு முழு குழந்தையாக ஆரோக்கியமாக இந்த உலகத்துக்கு வருகிறது என்றால், இப்போ நான் சொல்லப்போகிற இந்த பாட்டிலிருந்து சொல்லப்போகிற எல்லா அம்சங்களும் பொருந்தி இருக்க வேண்டும். இதை பொருத்துபவர் இறைவன் என்று இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு பாடலில் பல விஷயம் அடங்கியிருக்குதுங்க. சிலவற்றை கேட்டிருக்கலாம் நீங்கள், சிலவற்றை கேட்டிருக்க முடியாது. முன் சென்ற பல பேச்சுகளில், என்னுடைய சொற்பொழிவில் சிலவற்றை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்ப்போம். திருமந்திரத்தை பற்றி பேசுறது அளவே கிடையாது. அது என்னன்னா, எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஆற்று மணலில் வந்து தோண்ட தண்ணி வர்ற மாதிரி இங்கே திருமந்திர பாடலை ஒரு பாடலை பார்த்தோம்னா அது என்னன்னா அடுத்த பாடலுக்கு எங்கேயோ கொண்டு சேரும். அப்படியே இன்னும் அந்த பாடலுக்கு ஒரு கருத்து இன்னொரு பாடல் கொண்டு சேரும். இப்படி சுற்றி சுற்றி வரும். அதனால் ஒரு விஷயம் வந்து ஒரு பாடலில் புரிஞ்சிக்க முடியலன்னா அதே கருத்து உள்ள விஷயத்தை இன்னொரு பாடலை வேறு விதமாக சொல்லியிருப்பார். ஸோ அங்கே புரிய வாய்ப்பு இருக்குது. அது என் அனுபவத்தில் பார்த்தேன். இந்த இப்போ நான் சொல்லப்படுகிற சில விஷயங்கள் ஏற்கனவே பல பாடலை பாடியிருக்கார். ஆனால் தனித்தனியாக இருக்கும். அதாவது தலைப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவார். இப்போ என்ன சொல்லியிருக்கார் இந்த பாட்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாட்டு எப்படி அமைத்திருக்காருன்னா, போகின்ற 8ம் புகுகின்ற 10ம் மூழ்கின்ற முத்தனும் 9 வாய்தலும் நாகமும் 8உடன் 4 புரவியும் பாகன் விடான் எனில் பன்றியுமாமே என்று சொல்லுகிறார். இப்போ ஆழமாக ஒவ்வொரு வரியும் பார்ப்போம். போகின்ற 8ம், அதாவது ஏன் போகின்ற 8ன்னு சொல்றாருன்னா, உடல் தளர்ந்தா என்ன ஆகும்? கடைசி காலத்தில் நம்ம உடம்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். காது சரியாக கேட்காது, கண்ணு சரியாக தெரியாது, மூளை சரியாக
விளங்காது. மூளை சரியாக விளங்கலைன்னா ஒரு பொருளை பற்றி சிந்தனை பண்ண முடியாது, அதை பகுத்தறிய முடியாது, சாப்பிட்றதுக்கு முடியாது, நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்காது. மூளை சரியாக வேலையும் செய்யாது. அதனால் புத்தி என்ற ஒரு பகுத்தறிவு உள்ள பகுத்து பிரிக்கின்ற அந்த அறிவு நமக்கு வராது. இதெல்லாம் கடைசி காலத்தில் நம்மளை விட்டு ஒவ்வொன்றா போகும். அது நிரந்தரமாக நம்ம உடம்பில் இருக்கிறதில்ல. முதல்ல வருது, ஆனால் கடைசியில் போயிடும். அதே போல் மற்ற விஷயங்களும் போகும், அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ அதனால தான் போகின்ற எட்டும் நிலையாக இல்லாதது தான் போகின்ற எட்டும். அப்புறம் உள்ள என்னென்ன பூந்திருக்குது பிறக்கும் பொழுது, புகுகின்ற 10 எட்டும். ஏன்னா 10 எட்டும்னா 10 அப்புறம் 8, 10 வகையான விஷயங்கள், அப்புறம் 8 வகையான குணங்கள். 10 என்றால் 10 வாயுக்கள், 8 என்பது 8 குணங்கள். இதெல்லாம் நமக்குள்ள சேர்ந்தது. இந்த 10 8ல் 10 வாயு பற்றி முன்னாடி பார்ப்போம். நம்ம உடம்புல பிராணன் மட்டும் இயங்கி வரல, அது இல்லாமல் இந்த 10 வாயுவில் பிராணன் என்பது முதல் தரமான வாயு. அதுதான் இருதயத்தை இயக்கக்கூடியது. மூச்சுக்காற்று உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருது இல்லையா, அதான் வெளியே இருக்கும் பொழுது அது காற்று, மூக்கு வழியாக உள்ளே போகும்போது அது பிராணனாக மாறிடும். இந்த பிராணனுடைய கிளைகள் என்று சொன்னால் மற்ற 9 இருக்குது. அதற்கு பேர் என்னன்னா பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த பிராணா, சமானா, அபானா, உதானா, விதானா, வியானா என்ற 5 வாயுக்களும் மேல்தரமான வாயுக்கள். நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்பது சற்று கீழ்த்தரமான வாயுக்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. இந்த பிராணனுடைய 10 தொழில்களையும், அதாவது வெவ்வேறு விதமாக பேராக இருக்குது இல்லையா, அதை இன்னொரு பாடலில் பார்ப்போம். அது நல்ல முறையில் விளக்குறேன். ஏன்னா இப்போ அதை பற்றி பேசியிருப்போனா ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த தனஞ்சயன் வாயுவை பற்றி தனியாக பாடல் எழுதியிருக்கார். அதனால தான் இது இப்போ இதில் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் மற்றதெல்லாம் முடிக்க முடியாது. இந்த 10 வாயுக்களும் நம்ம உடம்புக்குள்ளே புகுந்துருக்குது. அப்புறம் 8 குணங்கள். 8 குணங்கள் என்னென்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பம் அண்டு அகங்காரம். இந்த 8 குணங்களும் 10 வாயுக்களும் அதான் சேர்த்து புகுகின்ற 10 8. இது நம்ம உடம்புல ஒரு மனிதனாக ஒரு குழந்தையாக வடிவெடுக்கும் பொழுது உள்ளே புகுந்துருது. ஆனால் அது உடனே வேலை செய்யறதில்லை.
தகுந்த காலம் வரலும் காத்திருக்கும். ஒரு குழந்தையை பார்த்து அதை பற்றி நம்ம சொல்ல முடியுமா? காமவரி பிடிச்ச குழந்தைன்னு சொல்ல முடியுங்களா? இந்த குழந்தையை பார்த்து குரோதம் சொல்ல முடியுமா? இது குரோதத்தன்மை உள்ளது, அகங்காரம் பிடிச்ச அலையுது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் அதில் வயது வரும்பொழுது நல்லா தகுந்த காலத்தில் அவருடைய குணத்தை காமிப்பாங்க. எல்லாத்துக்கும் எல்லா குணமும் சரியாக அமையறதில்லை. ஒன்று மிகைப்பட்டு இருக்கும், ஒன்று தாழ்த்தப்பட்டு இருக்கும். அது அவர்களுடைய அந்த இயற்கையான குணம், சாத்விக குணம் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும். தாமச குணம், ராசசிக குணம் உள்ளவங்களுக்கெல்லாம் இது அதிகமாக இருக்கும். இப்போ ராவணன் என்று சொல்லப்படுகிற அந்த அரசனுக்கு, பேரரசனுக்கு, சிவனுடைய அருள் பெற்ற அரசனுக்கு 10 தலைகள். அந்த 10 தலைகளும் இதில் 8 குணங்கள் சொல்லியிருக்குது. அதில் இன்னும் 2 குணத்தை சேர்த்து 10 குணங்கள் பொருந்திய 10 தலை ராவணன். அதெல்லாம் ஒழிக்கணும். அதை ஒழிக்கிறதுக்கு தான் ராமர் அவனோட வதம் புரிந்து கடைசியில் இந்த 10ம் அவனிடந்து விளக்கப்பட்டு கடைசியில் இறைவனடி சேர்றார். ஆச்சா. இப்போ இந்த முதவரில் என்ன பார்த்தோன்னா 8 அதாவது என்ன சொல்கிறோம், சுவை, ஒளி, சப்தம், காற்று, நுகர்தல், அப்புறம் மனது, புத்தி, அகங்காரம். டேஸ்ட், லைட், சவுண்டு, ஏர், ஸ்மெல், மைண்ட், புத்தி, அகங்காரம். இதை முன்னாடியே அந்த 36 தத்துவங்களையும் இது வரதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது புகுங்கின்ற 10 எட்டம், அதுவும் பார்த்தோம். 10 வாயுவும் 8 குணங்களும். அடுத்தது மூழ்கின்ற முத்தனும். இங்கே முத்தன் என்பது ஆத்மா. நம்ம உடம்புல ஆத்மா இருக்குது, அது எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. இங்கே சொன்னோம்ல, அதுக்கு மேலே ஆத்மா இயங்குது. என்ன ஆத்மா அதற்கு முடிவே கிடையாது. ஆத்மா ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்புக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அதற்கு அழிவு என்பதே கிடையாது. ஸோ மூழ்கின்ற முத்தனும் அதான் ஆத்மா. 9 வாயுதலம். நம்ம உடம்புல 9 வாய் இருக்குது, 9 கேட்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னா, கண்ணு 2, நாசித்துவாரம் 2, காது 2, வாயு 1, அப்புறம் கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளில் 2. அதனால் மொத்தம் 9 வாயு, 9 வாசல். இது இல்லாமல் 10வது வாசல் என்பது தான் அந்த சகசத்தலம். அது இந்த பாட்டில் இதை சொல்லலை. ஆச்சா. அப்புறம் நாகமும். நாகங்கிறது இங்கே குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி எங்கே அமைச்சிருக்காரு? இந்த அடிப்படையான ஆதாரம், மூலாதாரம் என்று சொல்லப்படுகிற அந்த மூலாதாரத்தில் அங்கே பர்மனெண்ட்டாக அமைச்சிட்டார். அதை தட்டி எழுப்பி சகசரத்தை கொண்டு போகிறவங்களுக்கு ஆன்மீக பலம் வரும். அது செய்யாதவங்களுக்கு அது அப்படியே அங்கேயே இருந்து அது கடைசியில் அது சாகும் வரை இருக்கும். ஸோ அவர்கள் சிற்றின்பத்திலேயே வாழ்ந்து இறந்து விடுவார்கள். அந்த மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியினுடைய பெருமையை உணர்ந்தவர்கள் அதை மேலே செலுத்தி இந்த சகசர தலத்தை கொண்டு வந்து விட்டால்
அவர்களுக்கு ஆன்மீக பலம் வளரும். அதுதான் நாகமும். அப்புறம் 8உடன் 4 புரவியும். 8உடன் 4 புரவியும். ஓகே, இது எப்படின்னா, இப்போது நம்ம பிராணசக்தி இருக்கு இல்லையா, மூச்சு வாங்குறோம்ல, இந்த பிராணசக்தி வந்து எவ்வளோ தூரம் பயணம் செய்யுது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுகிறது. அதாவது 8 4, 8ம் 4ம் 8 விரல் கடை அளவு கீழ் நோக்கி இங்கே த்ரோட் சக்கரம், இந்த தொண்டை சக்கரம்ல, தொண்டையிலேருந்து 8 விரற்கடை கீழ் நோக்கி செல்லுதான். அதாவது அங்கே தான் இருதயத்தானத்தில் இருக்குது. அநாகத சக்கரம் இருக்கு இல்லையா, அதில் இருதயம் இருக்குது. லெஃப்ட் சைடு இடது பக்கம் இந்த அநாகத சக்கரத்துக்கும் இடது பக்கம் இந்த இருதயம் இயங்கி வர்றதுனால அந்த தூரம் வந்து 8 விரற்கடை. அப்புறம் அதே அந்த தொண்டை சக்கரம் அதற்கு மேலே ஒரு 4 விரற்கடை தூரத்தில் மேல் நோக்கி சென்றால் இது எதுவரையிலும் போகுது, மூக்கு வரலும் போகுது. ரைட். ஸோ மூக்கு வழியாக தான் காற்று வெளியே போயிட்டு வருது. அதனால் ஒன்றும் இல்லை, இந்த தொண்டைக்கும் விருதியத்துக்கும் உள்ள தூரத்தையும் தொண்டைக்கும் இந்த மூக்குக்கு உள்ள தூரத்தையும் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பிராணிக் எனர்ஜி நம்ம மூச்சு வாங்குறோம்ல, அது மூக்கு வழியாக போய் தொண்டை வழியாக போய் இறுதி வரலும் போகுது. அதுக்கு தான் இது இந்தப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 8உடன் 4 புரவியும். புரவிங்கிறது குதிரை. குதிரை எவ்வளோ வேகமாக போகுதோ அந்த அளவுக்கு இந்த பிராணிக் எனர்ஜியும் வேகமாக போகுது அப்படிங்கிறது தான் புரவியும் என்று சொன்னார். 8உடன் 4 புரவியும் என்று சொன்னார். அப்போ கடைசி வரி, பாகன் விடாயெனில். பாகன் என்பது இங்கே சிவபெருமான், இறைவன். விடாயெனில், அதாவது இந்த விஷயத்தில் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நம்ம உடம்புல அவர் வந்து சரியானபடி அமைக்கலைன்னா இந்த உடம்பு எதுக்கு சமானம்? பன்றிக்கு சமானம் என்று சொல்லுகிறார். பாகன் விடா எனில் பன்றியுமாமே. என்ன, பன்றி எவ்வளோ இந்த அனிமல்லையே ரொம்ப கீழ்த்தரமான, ஒன் ஆஃப் த கீழ்த்தரமான அனிமல். அதாவது ஏன்னா மலத்தை சாப்பிடக்கூடியது இல்லையா, அதனால் அதுக்கு யாரும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 பிராணிக்கு சமமான உடம்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த இத்தனை பொருளும் நம்ம உடம்புல இல்லைன்னா. ஸோ அதான் இன்னொரு தடவை இந்த பாட்டை சொல்கிறேன். போகின்ற 8ம் புகுகின்ற 18ம் மூழ்கின்ற முத்தனும் 9 வாய்தலும் நாகமும் 8உடன் 4 புரவியும் பாகன் விடாயெனில் பன்றியுமாமே என்று சொல்கிறான். ஸோ ஒரு பாட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது. என்னன்னா இந்த ஆண் பெண் கூட்டுறவால் இதெல்லாம் இந்த கருவில் அமைக்கலைன்னா அந்த பிறப்பு வந்து இழிப்பிறப்பாகும், இடிவு நிறைந்த பிறப்பாகும் என்று ஒரு சுருக்கமாக சொல்கிறார். சரி, இப்படி இது வந்து நமக்கு இப்போ ஒரு வைத்தியரை, இந்த மாடர்ன் டாக்டர்ஸ் இப்போ அவங்கள கேட்டால்
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த தத்துவங்கள், இந்த ஆகம விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு 10 வாய்வு இருக்கிற என்ன தெரிய போகுது? அவங்க என்ன பார்க்கவா போகிறாங்க? பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் தெரியும், மனதிற்கும் தெரியும். மூக்கு மூச்சு விடுறது தெரியும், வாய் பேசுகிறது தெரியும், சுவைக்கிறது வாயினால தான், கண்ணு பார்க்குது, இதெல்லாம் அவங்க ஒத்துக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி 22,000 நாடிகள் உடம்பில் இருக்குது, அவங்க பார்க்கக்கூடியது நரம்பு தான். ஆனால் சுட்சமோ நாடி என்று சொல்லப்படுகிற நாடிகள்லாம் அவங்க பார்க்க முடியாது. அதே போல் 10 வாயுவெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. காற்று உள்ளே போகுதா அது தெரியும், இருதயம் துடிக்குதா அது தெரியும். ஸோ அதை ஒத்துக்குவாங்க. அதனால் இந்த யோகிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சற்று மாறுபட்டு இருக்கும். அதுதான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம், புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கு இந்த பாடலோடு முடிச்சுக்கொள்வோம். அடுத்தது இந்த அடுத்த வாரம் இந்த 10 வாயு பற்றியும் தனியாக நான் நல்லா விளக்குறேன். ஏன்னா அந்த ஒரு பேச்சில் 36 தத்துவங்களையும் சொல்லும் பொழுது இந்த போகின்ற 8 என்ற அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். எப்படி ஒன்றுக்கொன்று, அதாவது என்ன சொல்கிறது, இந்த 36 தத்துவங்களில் எப்படி பிரிக்கணும், அதாவது கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, இப்படிலாம் பார்த்தோம். அதில் வருதுங்களே, அதாவது பஞ்சபூதங்கள் மண், நீர், காற்று, தீ, ஆகாயம். அதை முறைப்படி சொன்னால் மண், நீர், தீ, காற்று, ஆகாயம், அது பஞ்சபூதங்கள். தன்மாத்திரை என்பது 5, சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். அப்புறம் கண்மேந்திரியங்கிறது 5, வாக்கு, பாதம், கை, எருவாய், கருவாய். ஞானேந்திரியம் என்பது செவி, கண், மூக்கு, நாக்கு, மெய். அந்தக்கரணம் என்பது மனம், அகங்காரம், புத்தி, சித்தம். இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு மேலே வித்யா தத்துவம் 7, புருடன், அகாரம், அகாரம் இல்லை அராகம், வித்தை, கலை, நியதி, காலம், மாயை. கடைசியாக இன்னும் 2 இருக்குது, இல்லை இன்னும் 5 தான் இருக்குது. சிவத்தத்துவம் சொல்கிறது 5, சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், விந்து, நாதம். இந்த நாதம்ங்கிறது 36 தத்துவத்தில் கடைசியில் மேல்நிலையில் இருக்குது. இந்த 36 தத்துவத்தை கடந்தவர்கள் மகா யோகியாக திகழ்வார்கள் என்று நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் புறக்கருவிகள் 60 பார்த்தோம். அது அதிகமாக நான் விளக்கமாக சொல்லலை, ஆனால் புறக்கருவிகள் 60 இருக்குதுங்கிறது நம்மளுடைய சொல்லியிருக்கேன். அகக்கருவிகள் 36, ஆக மொத்தம் 96 தத்துவங்கள் வச்சுங்களா. இப்போது அடுத்த வகுப்பில் இன்னும் பார்க்கலையோ அதை மட்டும் பார்ப்போம். அதாவது 10 வாயுக்களையும் பார்க்கலாம். அதில் கொஞ்சம் முக்கியமான விஷயம்லாம் அதில் இருக்குது. அதுக்குள்ள பாடல் இருக்குது. அதை நான் 3ஆம் தந்தத்தில் வருது, அதிலேருந்து எடுத்து நம்ம சற்று விளக்கமாக பார்க்கலாம். ஸோ இன்றோடு இந்த பேச்சை முடித்து கொள்கிறேன். இதை கேட்பதற்கு என் நன்றி தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டு இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.